இப்போ நம்ம மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் டேர்ம்ஸ், அதாவது சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுற சில டெர்மினாலஜிஸ் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே, மோஸ்ட் காமன்லி யூஸ் டேர்ம்ஸ், அதாவது ஒரு தீமென்ட் இல்லாமல் பொதுவாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சில வாக்கியங்கள் ஆர் ஷார்ட் டேர்ம்ஸ், குறுகிய 2-3 எழுத்து கொண்டது, இந்த மாதிரி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? பார்க்கலாமா? ஜாக்கிரதையாக இரு. இப்போ காலம் கெட்டிருக்கு, ரொம்ப ஜாக்கிரதையா இரு அப்படின்னு யாராவது அட்வைஸ் பண்றாங்க இல்லையா? அதாவது கதவை மூடிக்குங்க, செயின்லாம் போட்டுட்டு வெளியே போகாதீங்க, இந்த மாதிரி சில நிறைய வார்னிங் கொடுக்குறாங்க இல்லையா? அதுக்கு ஜாக்கிரதையாக இரு, இந்த 2 எழுத்துக்களே உங்களுக்கு ரொம்ப காமன்லி யூஸ் டேர்ம். ஸோ அதை எப்படி நீங்க எழுதுவீங்க இங்கிலீஷ்ல? பி கேர்ஃபுல். ஓகே, பி கேர்ஃபுல். ஜாக்கிரதையாக இருனா பி கேர்ஃபுல். நெக்ஸ்ட் பார்க்கலாம். கவலைப்படாதே. சும்மா நாளைய பத்தி நினைச்சுக்கிட்டு கவலைப்படாத, அதெல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னா அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? கவலைப்படாதே அப்படின்னா டோன்ட் worry. Don't worry. அடுத்தது எல்லாம் தயாராக உள்ளது. எல்லாம் தயாராக உள்ளது, அதாவது எல்லாம் ரெடியா இருக்கா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? எல்லாம் தயாராக உள்ளது, அதுக்கு பதில் சொல்றோம். ஸோ அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? எவ்ரிதிங் இஸ் ரெடி. எவ்ரிதிங் இஸ் ரெடி, எல்லாம் தயாராக உள்ளது அப்படின்னா everything is ready. Next one. அற்புதம். இப்ப ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கு, அற்புதம் அப்படின்னு சொல்றோம். அதை எப்படி இங்கிலீஷ்ல எழுதுறதுன்னு இப்ப பார்க்கிறோம். எக்ஸலண்ட். மிக அற்புதம்னா very excellent or just excellent அப்படின்னு சொன்னாலே அற்புதம்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நல்ல யோசனை. நல்ல யோசனை அப்படின்னு சொன்னாக்கா இங்கிலீஷ்ல அதை எப்படி சொல்றது? நல்லன்னா குட். குட். யோசனைனா ஐடியா. குட் ஐடியா. இப்போ மாற்றி யோசின்னு சொல்றாங்க, அது மாதிரி நீங்க எதாவது மாற்றி யோசிக்கும் போது நல்ல யோசனை அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான்
good idea. Next one. உதவி. ஏதோ ஒரு ஆபத்து உங்களுக்கு, கேஸ் வந்து திடீர்னு பத்தி எரியுது, உதவி உதவின்னு நீங்க போய் நார்த் இந்தியால இருந்துட்டு கத்துனீங்கன்னா ஒருத்தருக்கும் புரியாது. ஸோ அது இங்கிலீஷ்ல எப்படி நீங்க சொல்லணும்? ஹெல்ப், ஹெல்ப், ஹெல்ப் அப்படின்னு கத்தணும். ஓகே, உதவினா ஹெல்ப், ஹெல்ப், ஹெல்ப் அப்படின்னு கத்தணும். நெக்ஸ்ட் ஒன். அவன் சொல்வது சரி. அவன் சொல்றது சரியா தான் இருக்கும். இல்லாட்டி அவன் சொல்வது சரி அப்படின்னா இங்கிலீஷ்ல அவன் வந்து he, சொல்வது அப்படின்றத வந்து நம்ம what he says is rightன்றத விட he is right, he is right. இல்லாட்டி what he says is right. ரெண்டு வகையாகவும் சொல்லலாம். அடுத்தது அவள் மிக பிரபலமானவள். அவள் மிக பிரபலமானவள். பிரபலம்னா என்னது? வெரி பாப்புலர் or very famous. ஓகே, அவள் மிக பிரபலமானவள் அப்படின்னா she is very famous or popular. அடுத்தது அவர்கள் சீக்கிரத்தில் வருவார்கள். அவர்கள் சீக்கிரத்தில் வருவார்கள் அப்படின்னா அவர்கள் they are வருவார்கள் coming. சீக்கிரத்தில் அப்படின்னா soon. they are coming soon. அவர்கள் சீக்கிரத்தில் வருவார்கள்னா they are coming soon. Next one. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இது இங்கிலீஷ்ல எப்படி கேட்கிறது? How are you?
ஓகே, இப்போ 10 இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். முதல்ல வந்து வார்னிங், ஜாக்கிரதையாக இரு அப்படின்னா பி கேர்ஃபுல். எந்த விஷயத்துலையும் ஜாக்கிரதையா இருன்னா பி கேர்ஃபுல் இன் எவ்ரிதிங் or be careful in whatever you do. Be careful when you cross the road. Be careful when you go on a two-wheeler. Be careful when you are alone at home. So I hope you understand whatever I said just now. Okay. Next one. Kavalai padade. Don't worry. Don't worry. Okay. Don't worry. Don't worry about tomorrow. Everything will become all right. நாளைய பத்தி கவலைப்படாத, நாளைக்கு எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்றது. Or don't worry about your future. உன் எதிர்காலத்தை பத்தி கவலைப்படாதே, எல்லாம் நல்லபடியா நடக்கும். Don't worry about your future. It will be fine. Next one. எல்லாம் தயாராக உள்ளது. எல்லாம் தயாராக உள்ளது. தயாராகனா ரெடி. ஓகே. எவ்ரிதிங், எல்லாம்னா எவ்ரிதிங் இஸ் ரெடி. Everything is ready. We are waiting for your arrival. Or everything is ready. You only have to come. அப்படின்னு சொல்றாங்கல்ல, everything is ready. ஓகே. அடுத்தது அற்புதம். எதையாவது ஒன்று சாப்பிட்டுட்டு நீங்க அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்கல்ல, அற்புதம் அப்படின்னா எக்ஸலண்ட். இல்லாட்டி ஏதோ ஒரு படம் வரைஞ்சி உங்ககிட்ட காட்டுறாங்க, நீங்க அதை பார்த்துட்டு அற்புதமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா எக்ஸலண்ட் அப்படின்ட்டு அர்த்தம். ஏதாவது ஒரு யோசனை, யாராவது ஒரு நல்ல யோசனையா நீங்க யாராவது உங்ககிட்ட சொல்லும் போது நல்ல யோசனை அப்படின்னு சொன்னா குட் ஐடியா, that's a very good idea. அது ரொம்ப நல்ல யோசனையா இருக்கே அப்படின்னு சொல்லும் போது that's a very good idea அப்படின்னு idea. Okay, look at the way I pronounce idea. Good idea. உதவி, உதவி. ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது உதவி உதவின்னு கத்துறதுனா help, help. So this is how you have to say. அவன் சொல்வது சரி. யாராவது ஒருத்தர் பெரியவங்க இல்லாட்டி ஏதோ சின்ன பையனோ ஏதோ யாரோ ஒருத்தர் கரெக்டா சொல்லும் போது அவன் சொல்வது சரி அப்படின்னா he is right. What he says is right. Okay, ரெண்டு விதமா சொல்லலாம். He is right. அவன்னா he is right. அவன் சொல்வது சரி. He is right. Or what he says is right. Next one. அவள் மிக பிரபலமானவள். அதாவது ஏதோ ஒரு சினி ஆக்ட்ரஸை பத்தி நீங்க சொல்லணும்னா ஓ அவ ரொம்ப பிரபலமானவள் இல்லையா, வைஜெயந்தி மாலா இல்லாட்டி யாராவது ஒரு ஆக்ட்ரஸை பத்தி நீங்க சொல்லும் போது அவள் மிக பிரபலமானவள் அப்படின்னா she is very famous. She is very popular. Okay, பிரபலமானவள்னா famous or popular. அவர்கள் சீக்கிரத்தில் வருவார்கள். சீக்கிரமா அவங்க வந்துருவாங்க எல்லாம். அவர்கள் சீக்கிரத்தில் வருவார்கள். They are coming soon or they will be coming soon. இந்த ஆர்க்கு பதில் will be-யும் போடலாம். Okay, they are coming soon or they will be coming soon. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னு இது ரொம்ப காமனா நம்ம எல்லாத்தையும் கேட்கிற ஒரு வாக்கியம் வந்து how are you, எப்படி இருக்கீங்க அப்படின்னு யாரையா பார்த்து நம்ம கேட்கிறோம் இல்லையா.
நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது how are you, வெறும் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா கூட how are you அப்படிதான் அர்த்தம். ஓகே, so you have learnt 10 good terms. We'll revise it again. Be careful, don't worry, everything is ready, excellent, good idea. Same thing, if you want to say அற்புதமான யோசனை, then excellent idea you can say. Good idea, help, help. He's right. What he says is right. She is very famous or she is very popular. They are coming soon or they will be coming soon. How are you? How are you? Okay, so learn all these 10 important terms. Definitely you may have to use it in any part of the day or any part of the place, like wherever you go you may have to use all these 10. I'm going to give you some more. Shall we go ahead? Okay, shall we see the remaining sentences or the terms? பார்க்கலாமா நம்ம இப்போ? Okay. இப்போ யாராவது நீங்க உங்க ஃப்ரெண்டை பார்க்கும்போது உங்க வேலை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்பீங்க இல்லையா? எப்படி போயிட்டு இருக்கு உங்க வேலை அப்படின்ட்டு. சரி, அதை நம்ம எப்படி பேசுறதுன்னு பார்க்கலாம். வேலை எப்படி இருக்கிறது ஆர் இருக்கு, வேலை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கு how is அதான house அப்படின்னு எழுதியிருக்கேன். how isன்றத house work going on. How's work going on? Next one. சீக்கிரம் அப்படின்னு சொல்றது வந்து சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு ஒருத்தரை நம்ம துரிதப்படுத்துறது வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? hurry up. hurry up அப்படின்னு சொல்றதுதான் சீக்கிரம் 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 அப்படின்னு சொல்றது hurry up அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். Next one. நீ பேசுவது கேட்கவில்லை. நீ பேசுவது கேட்கல. இப்போ ஃபோனில் ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, வால்யூம் ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னா நீங்கள் பேசுகிறது எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? எப்படி அது இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பார்க்கலாம். I can't hear you. I can't hear you. நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. நீன்னாலும் சரி நீங்கனாலும் சரி நம்ம யூன்னு தான் சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம
நிறைய ஒரு 5 வாக்கியங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இப்போ எழுதியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சத்தமாக பேசுங்கள். அதாவது நீங்க பேசுறது கேட்கவில்லை அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அடுத்தது நீங்கள் கொஞ்சம் சத்தமாக பேசுங்கள், எனக்கு நீங்க பேசுறது கேட்கல அப்படின்னு நம்ம போன்ல பேசும்போது சொல்றோம் இல்லையா? Could you please speak louder? Could you please speak louder? Okay, next one. எனக்கு அது புரியவில்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? I just don't understand. எனக்கு அது கொஞ்சம் கூட புரியலை அப்படின்றது வந்து I just don't understand அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட். எனக்கு இப்போ வீட்டுக்கு போகணும், எனக்கு வீட்டுக்கு செல்ல வேண்டும், எனக்கு அவ்வளோதான், இனிமேல் நான் வெயிட் பண்ண மாட்டேன், எனக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். I want to go home. இந்த வாண்ட்க்கு பதில் நீங்கள் நீட் கூட சொல்லலாம். I need to go home அப்படின்னும் நீங்கள் சொல்லலாம். ஓகே, எனக்கு வீட்டுக்கு செல்ல வேண்டும்னா I want to go home or I need to go home. Next one. எனக்கு அது வேண்டாம். உங்களுக்கு காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு அது வேண்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. இல்லாட்டி நீங்கள் இந்த ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்களா, இல்லை எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷில் வந்து I don't want it. I don't want it. எனக்கு அது வேண்டாம். இட்னா அது. எனக்கு அவர்களை பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? I like them very much. எனக்கு அவர்களை பிடிக்கும்னா I like them very much. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். எனக்கு தலை வலிக்கிறது. ரொம்ப நேரம் நீங்க கம்ப்யூட்டர் எதிரிலேயே நீங்க உட்காந்துருந்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே தலை வலிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அதுதான் நம்ம இப்போ தலை வலிக்கிறது அப்படின்னா எப்படி அதை இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு இப்போ பார்க்க போறோம். I have a bad headache. I have a bad headache. எனக்கு தலை வலிக்கிறது அப்படின்னா I have a bad headache. Next one. எனக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றதுன்னா அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு இப்போ பார்க்கலாம். I don't feel all right. I don't feel well or I don't feel all right. எனக்கு உடம்பு சரியில்லைன்னா I don't feel well or I don't feel all right. Okay, shall we see all the sentences now? நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட யார்ட்டையாவது நீங்க ஆஃப்டர் சம் டைம் நீங்க மீட் பண்ணும்போது வேலை எப்படி இருக்கு, உங்களுடைய வேலை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கணும்னா how's work going on அப்படின்னு இங்கிலீஷ்ல கேட்கலாம். how isக்கு பதில் how's work going on அப்படின்ட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன்.
சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லணும்னா ஹரி அப், கம் ஆன் ஹரி அப் அப்படின்னு சொல்லலாம். நீ பேசுவது கேட்கவில்லை அப்படின்னு சொன்னோம்னா I can't hear you. I can't hear you. Next one. நீங்கள் கொஞ்சம் சத்தமாக பேசுங்கள் அப்படின்னு சொல்லணும்னா could you please speak louder? Could you please speak a little louder அப்படின்னு கேட்கலாம். இந்த ப்ளீஸ் வந்து could you please சொல்லலாம், இல்லாட்டி could you speak louder please, இந்த ப்ளீஸ் எடுத்து இங்கேயும் போட்டுக்கலாம். ஓகே, could you speak louder please அப்படின்னு இங்கேயும் அந்த ப்ளீஸை யூஸ் பண்ணலாம். எனக்கு அது புரியவில்லை, எனக்கு கொஞ்சம் கூட அது புரியவே இல்லை அப்படின்னு யாராவது ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் சொல்லணும்னா இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? I just don't understand it. I just don't understand it or I just don't understand. எனக்கு வீட்டிற்கு செல்ல வேண்டும் or நான் வீட்டிற்கு செல்ல வேண்டும். அது எனக்குன்றதுக்கு பதில் நீங்க நானுன்னு எழுதிக்கலாம். ஓகே, இது வந்து நான் வீட்டிற்கு செல்ல வேண்டும் அப்படின்னா I want to go home or you can say I need to go home. எனக்கு அது வேண்டாம், I don't want it. எனக்கு அவர்களை மிகவும் பிடிக்கும், மிகவும் சொன்னாலும் சரி, எனக்கு அவர்களை பிடிக்கும் சொன்னாலும் சரி, I like them very much. Next one. எனக்கு தலை வலிக்கிறது அப்படின்னு நீங்க சொல்லணும்னா இங்கிலீஷ்ல I have a bad headache. இன்னொரு வேர்ட் கூட யூஸ் பண்ணலாம். I have a splitting headache. Splitting headache. I have a splitting headache. தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம்ல. எனக்கு தலை பயங்கரமா வலிக்குது, அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா I have a badக்கு பதில் splitting headache. Okay, I have a bad headache or I have a splitting headache. எனக்கு உடம்பு சரியில்லை, ஏன் நீ வரல நேத்து அப்படின்னா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா இங்கிலீஷ்ல I don't feel all right or I don't feel well. நேத்து ஏன் வரலன்னு கேட்கும்போது I didn't feel well or I didn't feel all right அப்படின்னு வரும். பொதுவாக பேசும்போது I don't feel well, அதாவது இன்னைக்கு நீங்க ஏன் நீ ஒரு முகம் ஒரு மாதிரி வாடி இருக்கு அப்படின்னா I don't feel well or I don't feel all rightன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு 10 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம only English sentences ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். How's work going on? Hurry up. I can't hear you. Could you please speak a little louder? I just don't understand. I want to go home or I need to go home. I don't want it. I like them very much. I have a bad headache or I have a splitting headache. I don't feel well at all or I don't feel all right. Okay, I'm going to give you some more commonly. Shall we go ahead now?